எல்லாருக்கும் நம்ம ஆண்டவரை சோத்திரம் பண்ணல பார்க்கலாம். எல்லாருமே கத்தரை சோத்திரம் பண்ணுவாங்க. ஏசப்பா மக நன்றி 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 ஆண்டவர ஏசப்பா மக நன்றி 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 தங்கிச்சு நான் வாசித்த சங்கீதத்துக்கு நம்முடைய சிந்தனை எடுத்துக் கொள்வோம். சங்கீதம் 20 7ஆம் வசனமும் 8ஆம் வசனம். Psalms 20:7 and 8. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா. ஆமா, சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். ரதத்தையும் குதிரை குறித்து மேன்மை பாராட்டினவர்கள் முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டினவர்கள் விழுந்தாலும் எழுப்பினார்கள். விழுந்தாலும் அவன் எழும்பினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் அவன் எழுந்து நிமிர்ந்து இருக்கிறதுக்கு ஒரு நாமம் இருக்குது. அது கர்த்தருடைய நாமம். அல்லேலூயா. இயேசுங்கிற நாமம். ஆமா, இயேசுவின் நாமத்தை குறித்து யாரெல்லாம் மேன்மை பாராட்டுறாங்களோ அவங்க விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. விழுந்தாலும் எழுந்து நிமிர்ந்து நிற்கப்படுவாராம். இல்லதான் விழுந்துட்டதா ஒரு வருஷத்துக்கு கூட்டிகிட்டே நடக்கிறேன் நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம் அப்படின்னு இல்லை. இயேசு அற்புதம் பண்ணும்போது உடனே 18 வருஷமா நிமிரக்கூடாத ஒரு பெண்ணை ஆண்டவர் நிமிர்ந்து நடக்க பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்மளாம் பிரச்சனையில கூடி குறுகி அப்படியே இல்லாம போறக்கூடிய ஆண்டவர் அழைக்கல. பிரச்சனை வரலாம், போராட்டம் எல்லாம் கூடியும் போலாம். ஆனா திருப்பி ஆண்டவர் நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் காரணம் நமக்கு ஒரு நாமம் உண்டு. பழைய ஏற்பாடுல கர்த்தர், புதிய ஏற்பாடுல இயேசுன்னு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் கர்த்தர் உருவாக்கினவர். அவர் தான் இந்த பூமி எல்லாம் உருவாக்கினவர். காண்கிறது காணாத எல்லாத்தையும், வானம், பூமி, சூரியன், சந்திரன் எல்லாத்தையும், சமுத்திரங்கள், மீன்கள், அந்த பூமியில இருக்க எல்லா ஜீவனுக்கும் ஜீவன் கொடுத்தவர் அவர் தான். அதனால கர்த்தர் கர்த்தத்துவம் உள்ளவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, இயேசுங்கிற நாமத்தில் வந்தார். ஏன்னா ஜனங்கள் பாவம் செய்து ஆண்டோட தூரமா போயிட்டாங்க. தூரமா போனாலும் அவங்களை அப்படியே விட்டு விடக்கூடாது. அவங்களை திருப்பி சரி பண்ணிடணும். அதுதான் ஏசப்பா. ஆமா, பர்சனெல்லாம் கெட்டு போயிட்டாங்கன்னா அப்படி தூரம் போட்டுருவாங்க. ஏசப்பா தூரம் போடுறவர் நல்லா திருப்பி சரி பண்ண முடியும். அவரால் முடியும். அவரால் முடியறதுனால அவர் இறங்கி வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, நம்ம எல்லாம் ஆண்டவரே நான் கெட்டு போயிட்டு வான்னு சொல்ல நம்ம கெட்டு போன தெரிஞ்சு அவரே வந்தார். அதனால தான் தேடி வந்த தெய்வம் ஆமா இயேசு. அதனால இயேசு நாமத்துல எல்லாரும் வர்ற காரணம் அதுதான். எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். கர்த்தர் யாரை தள்ளுகிற தேவன் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சிலரை குறித்து சொல்லப்படுகிற ரதங்கள் குதிரைகள் குறித்து மேன்மை பாராட்டுறாங்க. மேன்மை பாராட்டுறது தப்பு இல்லை. ஆனா நீ மேன்மை பாராட்டக்கூடிய கர்த்தருடைய நாமத்தை, குதிரையும் தந்த தேவன், குதிரை வீரனையும் தந்த தேவன், ரதங்களையும் தந்த தேவன். நம்முடைய வாழ்க்கையில தந்திருக்க எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஆண்டவருக்கு கன மகிமையை செலுத்தணும். ஆமா, நல்லா படிப்பு தந்திருக்கிறார் ஆண்டவரே நமக்கு நன்றி. நல்ல ஞானம் தந்திருக்கிறார் ஆண்டவர் நன்றி. நல்ல ஆரோக்கியம் தந்திருக்கிறார் ஆண்டவர் நமக்கு நன்றி. இந்த கொரோனாவில் நம்ம உயிரோட வச்சிருக்கிறாரு ஆண்டவர் நமக்கு நன்றி. எவ்வளோ மில்லியன் ஜனங்களை கொரோனா கொண்டு போயிடுச்சுது. ஆமா, ஆனா நம்மளை வச்சிருக்கு. கர்த்தருக்கு சரியான ஆண்டவருக்கு இன்னும் நம்ம ஊழி செய்யணும். நிறைவேற்றலுங்க இருக்கிறதோட பரலோகத்துக்கு போயிடலாம். நல்லதான், ஒரு நாள் விட்டு போய் தான் ஆகணும். நான் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அதான் முக்கியம். எதுக்கு வச்சிருக்கிறார் ஆண்டவர்? டைம் பாஸ் பண்ணுறதுக்கு வைக்கல, சாப்பிட்டு தூங்குறதுக்கு வைக்கல. ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும். ஏதாவது செய்யணும். என்ன செய்யணும்? அந்த டேலண்ட் நம்மகிட்ட இருக்குது. அந்த டேலண்ட் நம்மகிட்ட இருக்குது. வேற யாரையும் காப்பி அடிக்க வேண்டாம். அவரவர் கொடுத்த டேலண்ட்களை யூஸ் பண்ணால அவன் போதும். ஏசுதான் ஏதாவது செய்யணும். சும்மா போய் நினைச்சு ஆட சொன்னாரு. சோம்பேறி எங்கேயா வந்து அவனை கையை காலை விட்டு பொறுமாடல போடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மகிட்ட இருக்கிற டேலண்ட்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரயோஜனப்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, நான் பிரதம வச்சு எடுக்கிறார். 27 years 95 வந்துருக்கிறார். அவர் கூட வேலை செய்ய எல்லா வீட்லையுமே நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். நிறைய பிராமின்ஸ் வீடு, நிறைய ஏசு அறியாதவங்க வீடு, நிறைய பேருக்கு பைபிள்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம். அது ஜெபம் பண்ணுறோம். தொடர் வேலை, ஆர்டர் வேலை நம்ம விசிட் பண்ணுறோம். நல்லா பார்த்து வெஸ்டர்ன் குவார்டர்லாம் நிறைய வீடுகளை போயிட்டு என்ன பண்ணியிருக்கிறோம். விசிட் பண்ணுறது கூப்பிட்றாங்க. பரவாயில்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பரவாயில்ல, பரவாயில்லைப்பா நீங்கள் ஃபாதர் கரெக்டாக பண்ணி ஒரு ப்ரேயர் மாட்டேன். ஒல்ல ப்ரேயர் பண்ணது ஒல்லே தானே. நம்ம போய் நம்ம ப்ரே பண்ணுவோம். அவ்வளோதான், வேற டீச்சிங்லாம் பண்ணுறதில்ல. ஜெபம் பண்ணாலே போதும். ஆண்டோட வரல நமக்கு இறங்கும். கர்த்தர் யாராவது சந்திக்க சித்தமாக இருக்கிற அவர் சந்திக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விளையாடுவியா? விதைக்கிற வேலை நம்மளுது, நீர் பாய்ச்சற வேலை நம்மளுது, விளைச்சுகிறது ஆண்டோடைய வேலை. அதனால் நம்மளால் முடிஞ்ச நம்ம செய்வோம். அவ்வளோதான். ஆண்டெல்லாம் ஜாஸ்தியெல்லாம் கணக்கு பண்ண பயப்படாதீங்க.
காசு ஓவர் அக்கௌண்ட்லாம் கேட்க மாட்டாரு. கொடுத்ததுக்கு கணக்கு கேட்பாரு தவிர எக்ஸ்ட்ராலாம் சும்மா பில்டப் பண்ணலாம் கணக்கு கேட்க மாட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? நம்மளோட வாழ்க்கையில ரதங்கள் குதிரைகள் மேன்மை பாராட்ட வேண்டாம், அதை தந்த தேவனை மேன்மை பாராட்டுவோம். இருக்குதா? ஸ்தோத்திரம். ஆமா, தந்த தேவன் எல்லாத்தையும் கர்த்தர் நாமத்துக்கு நம்ம என்ன பண்ணுமா? மேன்மை பாராட்ட வேண்டும். ஒரு நாமம் நமக்கு இருக்குது, அது போதுமான நாமம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. இல்லையா? இல்லையா? ஆமா, 20வது வயசுல இந்த நாமத்தை நம்பி வந்தேன். அன்னையிலிருந்து இன்னைக்கு இருக்கிறது நாம போதுமானது. வாழ்க்கையில் புயல் வந்தது, சுனாமிலாம் வந்தது, அதுலயே நாம போதுமானது. மரணத்துக்கு எதுவான போராட்டங்கள் வந்தது, அதுலயே ஆண்டோட நாமம் போதுமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. இல்லையா? ஆமா, காரணம் என்ன சொல்ற? எல்லா சூழ்நிலைக்கும் இந்த நாமம் போதுமானது. ஆமா, அவர்களை தேற்றுவார், அவர்களை ஆற்றுவார். தாயை போல தந்தையை போல கூட இருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர்கள் திருப்பி பழைய நிலைமை கொண்டு வந்தார். அப்படியே அழித்து போக விட மாட்டார். அழித்து போக விட மாட்டார். திருப்பி அப்படி வாழ்க்கையில் எல்லாமே நஷ்டப்பட்டாலும் திருப்பி எல்லாமே தந்து இடம் பண்ணார். அவங்களை ரீபில்ட் பண்ணிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரீபில்ட் பண்ணிடுவார். உடஞ்சி போச்சு அப்படி விட மாட்டார். கர்த்தர் திருப்பி என்ன பண்ணார்? ஆண்டவர் நிலைமையை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து நீங்க நல்ல நிலைமையிலும் அதை விட நல்லா இருக்கணும், அதை விட ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆமா, சிலர்ல பாருங்க பைபிள்ல நீ பாத்தீங்கன்னா ரதம் இருக்கு, குதிரை இருக்குன்னு சொல்லி ஆண்ட ஜனங்களுக்கு விரோதமாக வந்தார்கள். நமக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் 8th அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். மோசே கூட்டிட்டு வர்றாரு. முன்னால பாத்தீங்கன்னா சமுத்திரம், பின்னால பாத்தீங்கன்னா பார்வோட சேனை துரத்தி இருக்குது. 600 ரதங்கள், பிரதான ரதங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. இல்லையா? ரதத்துல துரத்திட்டு வரான். இல்லைன்னா இன்னைக்கு சொல்ல போனா BMW துரத்திட்டு வரோம். 600 BMW அதோட ஃபர்ஸ்ட்லாம் வந்திருக்குல்ல, ரேஸ் கார்லாம் வந்திருக்கு நிறையா. சொன்ன போதும் சவுண்டு தான் கேட்கும், வண்டி எங்க போச்சுன்னு தெரியாது. இந்த மாதிரிலாம் வந்து அந்த மாதிரி துரத்திட்டு வரான். மோசே ஐயோ ஆண்டவர் என்ன பண்ண நிற்கிறாரு. மோசே ஒரே ஃபேமிலினா பரவாயில்ல, பைப் ஒரு பக்கம் 2 பிள்ளைகள் ஒரு பக்கம் தூக்கிட்டு ஓடிடுவாரு. கொஞ்சம் ஈஸியான ஆள் இல்லை, நல்லா ஸ்ட்ராங்கான ஆள், எல்லாம் கலையும் கற்றவனவன், சகல கலா வல்லவன் சொல்லலாமா மோசே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? ஆமா, அது ஒன்றும் தெரியாத ஆள்லாம் கிடையாது. நல்ல ட்ரைனிங் கொடுத்து ஆண்டவர் எடுத்தாரு. 40 வருஷம் ராஜ் அரண்மனையில இருந்து ஹையஸ்ட் ட்ரைனிங். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. இல்லையா? இந்த மாதிரி ட்ரைனிங் தான் ஆண்டவர் கொண்டு வந்தாரு. ஆனா 4 பேர் தான் தூக்கிட்டு ஓடிடுவான். இங்க பார்த்தா லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க, எங்க தூக்கிட்டு ஓடுறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே என்ன பண்ணிட்டாரு? ஒன்றும் பயப்படாத, அற்புதம் உன் கையில இருக்குது. அற்புதம் எங்க இருக்குது? உன் கையிலேயே இருக்குது, வேற எங்கேயும் உங்ககிட்டே இருக்குது. அற்புதம் எங்க இருக்குது? உங்ககிட்டே இருக்கு. இன்னைக்கு அற்புதம் உங்க வாயிலே இருக்குது. அற்புதம் இருக்கு உங்க வாயில இருக்கு. வாயை திறந்து இயேசுவே சொன்னா போதும். வாயை திறந்து அவன் இயேசுவே சொன்னாலே போதும், அற்புதம் நடக்கும். அது வேற ஒன்றா சொல்ல வேண்டாம். நீங்க ஏன்னா நல்லா ஜோம் பண்ண தெரியல, நிறைய பேர் சர்ச்சில் எல்லாம் ஜோம் பண்ணாங்க. நீ வாசலாம் பேசுறோம் அவன் க்ரோத் ஆயிட்டாரு. நீ புதுசு பரவாயில்ல. குழந்தை ஃபர்ஸ்ட் என்னச்சனும் அம்மா அத்தை அது சொல்லுங்க 2 மணி நேரம் ஆகும். நம்மளுக்கு விஷயம் பாப்பா அப்படி அம்மா சொல்லிச்சு, அத்தை சொல்லிச்சு, தத்தா சொல்லிச்சது போதும், அவ்வளோ போதும். அதுலயே ஆண்டவர் ரொம்ப குஷியாகிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. இல்லையா? வளர வளர ஆண்டவருடைய கிருபை தானாவே நம்ம வளர்த்தெடுக்கக்கூடியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. அதனால முடியல அப்படின்னு சொந்த போகாதீங்க. 2 வார்த்தை தான் தெரியுமா போதும், அதுக்குள்ள ஆண்டோட வல்லமை அவன் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? அவன் கையில என்ன இருக்குன்னு மோசே ஆண்டவர் கேட்டாரு. மோசே சொன்ன ஆண்டு கோட்டு ஆண்டவரை இந்த கோலை தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆண்டவர் ட்ரைனிங் கொடுத்தாரு. கோலை கீழே போடு, திருப்பி எடு, திருப்பி போடு, திருப்பி எடு, திருப்பி ஒரு இடத்துல போட்டார். மந்திரவாதிகள்லாம் போட்டான். இதுவும் பாப்பாச்சு, அதுவும் பாப்பாச்சு. ஆனால் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா இந்த பாப்பா எல்லா பாப்பையும் விழுங்கிச்சிருக்கு. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தார அற்புதம் பண்றாங்க, பிசாசு அற்புதம் பண்றது. அற்புதத்தை நம்பே நம்ம போயிடக்கூடாது. ஆமா, நம்முடைய வாழ்க்கை மாற்றுகிற ஒரு இயேசு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? கடைசியில் பார்த்தீங்கன்னா மோசேயுடைய பாம்பு எல்லா பாம்பையும் என்ன பண்ணிச்சு? விளைவிச்சு. மந்திரவாதிகளுக்கெல்லாம் கோல் கிடையாது, இவர்கிட்ட மட்டும்தான் கோல். அவ்வளோ வல்லமுள்ள ஒரு கோலை ஆண்டவர் அவனை கையில் கொடுத்துருந்தாரு. கர்த்தருக்கு உன் கையில எல்லாம் கொடுத்துருக்கப்பா. ஆண்டவரோட வாயில அவங்க கையிலே எல்லா அஸ்திரத்தை வச்சிருக்கிறாரு. ஏடாதீங்க, ஏசு அங்க இருக்கிறார், இங்க இருக்குல்ல, உனக்குள்ள இருக்கிறாரு. ஆமா, பரலோராஜ்யம் அங்க இருக்கு, இங்க இருக்குல்ல, ஓடாதீங்க, எங்கே இல்லை, உனக்குள்ளே இருக்குது. ஆமா, ஏசு அங்க இருக்கு, கிறிஸ்து அங்க இருக்கிறா, பரலோகம் அங்க இருக்கு, இங்க இருக்கு, ஃபாரின்ல இருக்குது, அமெரிக்காவில் இருக்கு. பரலோராஜ்யம் உங்களுக்குள்ளவே இருக்குது, உங்க வாயில இருக்குது, உங்க இருதயத்துல இருக்குது, உங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு உங்களுக்குள்ள இருந்தால் அவருக்குள்ள இருக்கிற எல்லா வல்லமையும் உங்களுக்குள்ள இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அங்க இங்க இருக்கிற முக்கியம் இல்லை, உங்களுக்குள்ள இருக்குது. அவன் உன் கையில இருக்கிறார். நீட்டுனார் கோலை நீட்ட போது சமுத்திரம் 2ஆக பிளந்தது. சில ஜனங்களை போக சொல்லிட்டார். பாருங்க, தண்ணிக்குள்ள ஆண்டவர் வெட்டாந்திரை வச்சிருந்தாராம். தண்ணிக்குள்ள ட்ரைலாண்ட்.
அப்படின்னால ஆண்டவர் உலகத்தை உண்டு போகும்போது எவ்வளோ மில்லியன் வருஷத்துல உண்டு போகும்போது என் ஜனங்கள் இந்த வழியாக வருவாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல தண்ணிக்குள்ளே காந்தி இடத்த வச்சுருந்தாங்க. யோசித்து பாருங்க, நம்ம சிந்திக்கிறது அப்பாற்பட்டது. அப்படின்னு ஆண்டவர் ஆல்ரெடி பிளான் போட்டு வச்சிருக்கிறார். இவங்களுக்கு யாராவது ஒரு அற்புதத்தை பண்ணும், நாளைக்கு உங்களுக்கு கஷ்டம் வருது, ஆண்டவர் ஃபஸ்ட்டு பிளான் போட்டு வச்சிருக்கிறார். இந்த கஷ்டத்துக்குள்ளே எப்படி விட்டுவிக்கணும். யோசித்து பாருங்க, நம்ம ஆண்டவர் எவ்வளோ ஃபஸ்ட்டு பிளான் போட்டார். விசாசம் ஒரு பக்கம் கஷ்டத்தை கொடுத்துட்டு பிளான் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு பக்கம் எந்த கஷ்டத்துல இவனை எப்படி விடுவிக்கிறீங்க அவர் ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? நம்ம சொன்னாங்க மந்திரம் பண்ணாங்க சொல்லி அது ஒரு பக்கம் பண்ணட்டும். ஆனா அதுல இருந்து விடுவிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு பிளான் அவன் வச்சிருக்கிறாரு. பாருங்க, போச்சோன்னா இவங்க பாருங்க, பிள்ளைகள், ஆடு, மாடு, ஒட்டகம், நேற்று பிறந்த குழந்தை, நம்ம இவர் நம்ம பேருக்குள்ள வரமாட்டேங்குது, எஸ்டேபட் மாதிரி குழந்தை, கதவுக்கு சோதரம் இல்லையா? அப்புறம் ஆச்சு, அப்புறம் தாண்டிச்சு, கதவுக்கு நேற்று பிறந்த குழந்தை, நாளைக்கு பிறக்க போற குழந்தை, எல்லாரும் தான் போயிட்டு இருக்கிறாங்க. கோழி குஞ்சு, வாத்து குஞ்சு, ஆட்டுக்குட்டி, நேற்று போட்ட குட்டி, நாளைக்கு போட போற குட்டி, இப்போ போட்டுக்கிட்டு இருக்கிற குட்டி, இதோடு தான் அவங்க என்ன பண்றாங்க, அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஆண்டவர் வழி நடத்தணும் அப்படின்னா சமுத்திரத்துல மேடு, பள்ளம், கற்பாறை, சகதி இதெல்லாம் தான் போக முடியாது. ஆனா ஆண்டவர் அந்த சமுத்திரத்துக்குள்ள கதருக்கு சோதரோட ட்ரை லேண்ட் வச்சிருந்தாராம். காய்ந்து போட அதனால ஈஸியா போங்கப்பா. கோழி குஞ்சு போக முடியும், கோழியும் போக முடியும், ஆட்டுக்குட்டியும் போக முடியும், நம்ம குட்டி பாப்பாவும் போட முடியும், எஸ்டப்பனும் போக முடியும். இப்போ நடக்க முடியும், நடந்து அவர் போயிடுவாரு. இது டாடி கை முடியும், நான் பெரிய ஆளாயிட்டப்போ. அதனால பிள்ளைகள்லாம் கொஞ்சம் பெருசாச்சுன்னா கை பிடிக்கூடாது. என்ன ஒன்றே விட நான் பெரிய ஆளுப்போம். கதருக்கு சோதரம் இல்லையா? ஆமா, கதருக்கு சோதரம் நல்ல போலாம் இருக்கிறாங்க. அன்னைக்கு இஸ்ரோ ஜனங்கள்லாம் பயங்கரமான ஆட்கள் மறுத்து வச்சு வரப்படாலே என்ன ஆயிரும், பிள்ளை பத்துருவாங்க. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாது, செலவுலாம் கம்மி நம்மளுக்கு. அன்னைக்குள்ள ஸ்திரீகள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அன்னைக்குள்ள ஆகாரம் அப்படி, அன்னைக்கு ஆண்டோட கிருபை ஆரம்பிச்சது, அன்னைக்கு சரீரம் அப்படிப்பட்டது ஆரம்பிச்சது. கதரை எதிராளியே பயந்துட்டான். இவங்க பெருக்கத்தை பார்த்துட்டு பயந்துட்டான். ஐயோ என்ன மாதிரி பெருகிறாங்க, என்ன ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, எவ்வளோ வேலை கொடுத்தாலும் செய்யறானே. நீ 100 செங்கல் இருக்கணும் அர்த்தம் இல்லை, நாளைக்கு 500 இருக்கணும் அதே அர்த்தம். எப்படா அர்த்தம் ஐயா? ஆமா, கதவுக்கு சோதரம் இல்லையா? ஆண்டவர் ஆண்டோட பிள்ளைகளுக்கு ஸ்பெஷல் கிருபையில கொடுக்கிறார். ஆமா, உலகத்தான் மாதிரி இல்லை. உலகத்தான் 100 செங்கல் அர்த்தம் 3 நாளைக்கு வரமாட்டா லீவு. சார் நேற்று 100 செங்கல் கட் பண்ணியிருக்கிறேன், இந்த 3 நாளைக்கு எனக்கு ரெஸ்ட் வேணும், கொஞ்சம் கறிகறிலாம் வாங்கி சாப்பிட்டு சூப்லாம் குடிச்சு உடம்பு என்ன பண்ணிடணும். ஆமா, ஆண்டோட பிள்ளைகளுக்கு சூப்பு இல்லாட்டாலும் பலம் குறையாது. கதவுக்கு சோதரம் இல்லையா? ஆமா இல்லையா? ஆமா, கதருக்கு சோதனை உள்ளது. அவராடி ஒரு பாஸ் ஆட்டம் கட்டாரு. என்ன பாஸ் எவ்வளோ எனர்ஜியா இருக்கிறியா, ஏதாவது டேப்லெட் எடுக்கிறியா, ஆனால் ஆள முடியாது. இந்த டேப்லெட் தேடச்சு ஒரு ஏசப்பா இருக்கிறார் நமக்கு ஏறுகிறாரு. ஆமா, ஏசப்பாரோட வசத்தை தியானித்தாலே போதும். கதருக்கு அவனோட கிருபை நம்ம மேல வந்தா போதும். காலையில எழுப்பி அண்ணனைக்கு ஒரு கிருபை என்ன பண்ணிடணும், அவன் பெற்றுக்கொள்ள. இஸ்ரோஜன் அன்னைக்கு காலையில உரிய மண்ணாவை என்ன பண்ணாங்க, அவன் சேர்த்து புசிக்கும் போது அன்னைக்கு உரிய ஆரோக்கியம் அன்னைக்கு கிடைச்சது. கதருக்கு சோதரம் வியாதிலாம் சரீரத்தை இஸ்ரோஜனுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். இல்லையா? நானோட கிருபை பெற்றுக்கொள்க. பிசாசு ஒரு பக்கம் வரலாம், நானோட கிருபை ஒரு பக்கம் நமக்கு போதுமானது. அவனை இறக்க நமக்கு போதுமானது, அவனை தயவு நமக்கு அவன் போதுமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? 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 அந்த எனர்ஜி எல்லாம் ஆண்டவர் நமக்கு தருகிறார். அவரால் உண்டாகும் நினைச்சாண்டு ஆமா தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. இல்லையா? ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. சில மாசத்துக்கு உண்டாக பார்த்தோம், ரொம்ப நல்லா ஹார்ட் ப்ராப்ளம். ஆமாம், பேட்டு ஜோம் பண்ணிட்டு வந்தா என்னாச்சு, ஆமாம் சரியாச்சு. அடுத்த வாட்டி போனால் நல்லா கலையாக இருக்கிறாங்க. என்னாச்சு இல்லை, நீங்கள் பாஸ்ட்டு ப்ரேயர் பண்ணிட்டு போனீங்க, என்னாச்சுது சரியாச்சு. மறு ஒரே ப்ரேயரில் என்னாச்சு. ஆமாம், நான் அங்கே போய்ட்டு சும்மா பயங்கரமாக அந்த பேய்கிற மேலே ஜோம் பண்ணல. சிம்பிள் ப்ரேயர் தான். கர்த்தருக்கு சோதரம் இருதயம் ஒத்துருந்துச்சு. பரலோகத்தில் தேவன் கேட்டார். கர்த்தருக்கு சோதரம் இல்லையா? ஆமா, அந்த முகத்திலே ஒரு கனவு வந்துச்சு. கர்த்தருக்கு சோதரம். இப்படி நிறைய சாட்சிகள் சொல்ல முடியும். கர்த்தருக்கு சோதரம் காரணம் என்ன சொன்னால், நாம் ஜெபித்ததுனால அல்ல, ஜெபிக்கிறது நம்முடைய வேலை. கிரீச்சிக்கிற தேவன் அற்புதமானவர். கோல் லிட்டர் நம்முடைய வேலை, சமுத்திரத்தை பழக்கிறது அவர் வேலை. நம்ம எவ்வளவு பக்கெட் தூக்கி போனாலும், எவ்வளவு குடம் தூக்கி போனாலும் இந்த சமுத்திரத்தை தண்ணியை என்ன பண்ண முடியாது, 1 இன்ச்சு கூட அசைக்க முடியாது. ஆண்டவர் என்ன பண்ணாரு, சமுத்திரத்தை அவர் 2ஆக பிளந்து விட்டு தம்முடைய ஜனங்களுக்காக அற்புதங்களை செய்தார். பின்னால பார்த்தீங்கன்னா ரதங்கள், குதிரைகள் எல்லாம் வந்துட்டு இருக்குது. ஒரு பக்கம் பயம், என்னாவது தெரியாது. ஒரு பக்கம் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஆனா என்ன நடந்து தெரியுமா, ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு முன்னால போனவர் வந்து சென்ட்ரல் நின்ட்டார். இஸ்ரவேலுக்கு முன்னால விட்டுட்டு இவங்க பின்னால வர்றவங்க சென்ட்ரல் நின்ட்டார். ஒரு அக்கினி ஸ்தம்பமா இறங்கிட்டு அந்த வெளிச்சம் இஸ்ரவேலுக்கு வெளிச்சமா இருந்தாராம். ஆனா அந்நிய ஜனங்களுக்கு இருட்டா இருந்தாராம். அவங்களுக்கு இருள் வர முடியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா குதிரைகள்லாம் உறங்கி விழுந்துச்சுதான். குதிரைகள்லாம் என்ன பண்ணிச்சது, அவன் எல்லாம் தூக்கிடுச்சு. அவன் ஓட வேண்டிய குதிரைலாம் அவன் உறங்கி விழுந்துச்சுது.
ரதத்துடைய வீல்லாம் கலந்து விழுந்துச்சு. அவங்களே சொல்றாங்க, கத்திர அவங்களோட யுத்தம் பண்ணாரியா, நம்ம திரும்பி போயிடலாம். திரும்பி போல நினைச்சா தண்ணி வந்துட்டு இருக்குது. பின்னால தான் ஆண்டவர் கவர் பண்ணிட்டே இருக்கிறாரு, பின்னால தான் பண்ணி இருக்கிறாரு. அவன் ஓப்பனான பிளேஸ்ல க்ளோஸ் ஆகிட்டே இருக்குது. அக்கினி ரதங்கள், குதிரைகள், குதிரை வீரர் எல்லாம் என்ன பண்ணாங்க, டோட்டல் 100% க்ளோஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஆண்டோட ஜனத்துக்கு விரோதமாய் வந்தார்கள். தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமா வருகிற எந்த பிரச்சனையாலும் க்ளோஸ் ஆயிரும். தேவனுடைய பிளானுக்கு விரோதமா வருகிற எந்த திட்டமா இருந்தாலும், அவர் எவ்வளவு ரதம் வச்சிருந்தாலும், எவ்வளவு குதிரைகள் வைத்தாலும், அவர் எவ்வளவு பெரிய பலவான இருந்தாலும், எவ்வளவு அதிகாரமோட கையில் வந்தாலும் ஆண்டவருக்கு முன்பது ஒண்ணுமே ஒண்ணு இல்லை. அதனால சொல்ற ரதங்களை குறித்து, குதிரை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க. மேன்மை பாராட்டதா எல்லாம் தந்த கத்திரை மேன்மை பாராட்டுது. கத்தருக்கு ஸ்தோத்திரம். வெளியிலையா ஆமா, அந்த பெங்களூர் பட்டத்தில் ஆண்டவர் நல்ல ஆரோக்கியத்தோட இம்மட்டு ஜீவனை தந்து கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக தேவையான ஆசிரியெல்லாம் தந்திருக்கிறார். தேவையான ஆசிரியெல்லாம் தந்திருக்கிறாரா? தந்திருக்கிறாரா? ஆண்டவர் யாரும் வருமே அனுப்ப மாட்டார். அவர் ஏழையாக இருந்தாலும் போஷிப்பார், பராமரிப்பார். ஏழை விதவியாக இருந்தாலும் அவங்களே ஆண்டவர் போஷிப்பார். அவங்க வீட்டாரையும் அவன் நடத்துவான். எல்லாம் தேவனால நாம் போஷிக்கப்படுகிறோம், தேவனால பராமரிக்கப்படுகிறோம். சில நேரத்தில் கஷ்டங்கள் தலைக்கு மிஞ்சிலாம் வரலாம், ஆனால் தலையை கொண்டு போகாது. தலையிட பண்ணது அவன் கொண்டு போவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விலையிலையா அதனால பயப்படாதீங்க. நாம் மேன்மை பாராட்டக்கூடியது நம்முடைய ஆண்டவரை. ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாரு. இல்லையா இல்லையா? அதாவது நம்முடைய எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம், எரேமியா 9:23-24. எரேமியா 9ஆம் அதிகாரம் 23-24 எடுத்து படிக்கலாம். சகோதரிகள் கூட படிக்கலாம். எரேமியா chapter 9 verse 23-24. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான்கள் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறது குறித்து மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவள் மேல் பிரியமா இருக்கிறது என்று கர்த்தர் அவன் சொல்லுகிறார். இல்லையா? பூமியிலே மேன்மை பாராட்டுறவன் ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டப்படாது. இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் நல்ல ஞானத்தை தருவார். ஆனாலும் ஞானத்தை தந்த ஆண்டவர் தான் மேன்மை பாராட்டணும். எல்லாருக்கும் அந்த ஞானம் கொடுக்கப்படவில்லை, எல்லாருக்குமே கொடுக்கவில்லை. பைபிள் ஹையஸ்ட் ஞானம் யாருக்கு அப்படின்னா சாலமோன். கர்த்தருக்கு உனக்கு முன்னாலே கிடையாது, பின்னாலேயும் கிடையாது. அவ்வளவு ஞானம். கர்த்தருக்கு சோதரம். பிரச்சனை சொன்னா உடனே தீர்ப்பு சொல்லுவோம். அவ்வளவு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். கர்த்தருக்கு அப்படிப்பட்ட ஞான ஆண்டவர் நமக்கு கொடுத்திருந்தாலும் அந்த ஞானத்தை தந்த தேவனை தான் காணப்படணும். கர்த்தருக்கு சோதரம் உள்ளதாக. இல்லையா? இரண்டாவது சொல்லப்படுகிற பராக்கிரமசாலி தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமசாலி நல்ல பலம் இருக்குதா, நல்ல ஆரோக்கியம் இருக்குதா, ரொம்ப தேங்க்ஸ். கத்திருக்கு. இப்போ காலகட்டத்துக்குலாம் அதுதான் தேவை இருக்குது. இப்போ இருக்க சூழ்நிலைக்கு நல்ல ஆரோக்கியம். இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. எதுக்குன்னா நம்ம பராக்கிரமசாலியாக மாறுறதுதானே தவிர மற்றபடி அது ஒரு கிரிமினலை கொண்டுறக்கூடிய ஆகிட்டது இல்லவே இல்லை. கத்திருக்கு சோதனை விலை இல்லையா? நான் சொல்றேன், அதோட ஒரு 1/2 kg ஆபராம் வாங்கி சாப்பிட்டாலே வந்துடும் வந்து. கத்திருக்கு சோதனை பண்ணதான் விலை இல்லையா? அப்படின்னா பராக்கிரமசாலி ஆண்டவர் பராக்கிரம் தந்திருக்கிறாரா? மேன்மை பாராட்டாத பராக்கிரமம் தந்த தேவனையும் மேன்மை பாராட்டு. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளதாக. இல்லையா? ஆண்டவர் பாகவத்தில் ஆண்டவர் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறாரு, நீ சம்பாத்தியம் பண்ணிட்ட, நல்ல வீடு இருக்கு, வாசல் இருக்கு, நல்ல வேலை இருக்குன்னா மேன்மை பாராட்டாத தந்த தேவனை மேன்மை பாராட்டாத ஞானம் அந்த பலன் ஆண்டவர் உனக்கு தந்திருக்கிறார். அந்த ஞானம் தந்தனாலதான் நீ ஞானமா அநேக காரியங்களை செய்ய அவன் முடிந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளதாக. இல்லையா? வார்த்தை சொல்லுகிற ஐஸ்வர்யவான் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட திருப்படாங்க. காசு இருக்கனால மேன்மை பாராட்டுகிறார். காசு தந்த தேவனை மேன்மை பாராட்ட ஆண்டவர் ஐஸ்வர்யம் தந்திருக்கிறார், நல்ல வேலை தந்திருக்கிறார், கத்த தந்திருக்கிறார். யோசப் சொல்கிறார், இந்த பிள்ளைகளுக்கு கத்த தந்தது, எல்லாமே கத்த தந்தது. ஆண்டவருக்கு கணத்தை கொடுக்கணும். ஒரு ஊருக்கு போறியா, கத்தர் சித்தமானால் அந்த ஊருக்கு போய் ஆண்டவர்கள் கத்தர் சித்தமான அந்த காரியத்தை எல்லாம் ஆண்டவர் மேலேயே வை. கத்தருக்கு சோதரம் உள்ளதாக. இல்லையா? இதுல வந்து நம்பர் 1 ஆட்கள் நம்ம ஆட்கள் கிடையாது. ஆனா நீங்க சொல்லி போனீங்கன்னா பாருங்க, முஸ்லீம்லாம் கரெக்டாக சொல்லுவோம். எதை சொன்னாலும் என்ன பண்ணிடுவோம்? ஆமா, அவன் பேரை சொல்லிடுறான். ஆனால் நம்ம ஆள் நான் முடிச்சுடுவேன். நான் எவ்வளோ பெரிய கில்லாடி தெரியுமா? கத்துறது தேவடைய காணமுட்டதில் அவன் நல்லா இருக்கிறான். நம்ம அவன்கிட்ட வந்து கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு நிறையா. கத்துறது சோதரம். ஒரு போகிறேன் அப்படின்னாலும், வாரேன்னாலும், நிற்கிறனாலும், ஏதாச்சும்னாலும் என்ன பண்ணுறாங்க?
ஒரு பக்கம் சில காரியங்கள் தான் அந்த கனம் பண்ணுகிற ஒரு காரியத்தில், தேவனை கனம் பண்ணுகிற ஒரு காரியத்தில் அவங்களுக்கு தெரிஞ்ச வெளிச்சத்தில் அப்போ ரைட்டு. ரெண்டாவது, அவங்களுக்கு தெரிஞ்ச வெளிச்சத்தில் எப்படி இருக்கிறாங்க, ஆமாம் உண்மையாக இருக்கிறாங்க. நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள் தான் சொல்லியிருக்கிறோம், ஆனால் நமக்கு தான் மேபி பாராட்டிக்கிட்டே இருக்கிறோம். என்னையால் முடியும், நான் அவ்வளோ ஆள், நான் அவ்வளோ பெரிய ஆள், நான் வேலை திறந்து நான் ஏரியாவே ஷேக் ஆயிரும். ஆமாம், ஷேக் பண்ணி விட்டுறாரு, அப்புறம் வாய் இல்லாமல் பண்ணிடுறாரு. அப்புறம் பெர்மனண்ட் வாயம் இருக்காது, பொண்ணு இருக்காது, ஒன்றுமே இல்லை, டோட்டலாகவே க்ளோஸ். கத்தருக்கு சோதனை பலன் இருக்கிறனால ஓவராக பண்ணக்கூடாது. ஆண்டவர் எல்லாரும் பலன் கொடுத்துருக்குறாரு. இந்த பூமியில் எல்லாரும் வாழணும், எல்லாமே நல்லா இருக்கணும். நான் சொல்றேன், வீட்டோட வீட்டு கட்டி ஒரு ஒன்றுக்குமே வீடு இருக்கக்கூடாது, என் வீடு தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க கையோடு தான் சொல்லியிருக்குது. கத்தருக்கு சார் எல்லாருமே இருக்கணும். நீர் பச்சை இருக்குது. இந்த பூமியில் வாழ்றதுக்கு ஆண்டவர் எவ்வளோ பில்லியன் ஜனங்களுக்கு இந்த பூமியில் ஆண்டவர் இடம் கொடுத்து வச்சிருக்கிறாரு. கத்தருக்கு சோதரம் அவளுக்கு போஷிக்கிறார், அவளை நடத்துகிறார். கத்தருக்கு சோதரம் இல்லையா, மேன்மை பாராட்டுகிறவன் ஐஸ்வர்யத்தை கொடுத்து மேன்மை பாராட்டுகிறாங்க. இந்த பூமியில சொல்லப்படும் மேன்மை பாராட்டுகிறவன் 24வது வசனத்துல மேன்மை பாராட்டுகிற பூமியில கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் உண்டு. கிருபை உள்ள தேவன். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், கிருபை இரக்கம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர். கொரோனாதான் சொன்னாங்க ஆண்டவர் கோபமா இருக்கிறார், எல்லாத்தையும் அழிச்சுட்டார். இல்லை, ஆண்டவர் கோபம் கொண்டு அழிச்சுன்னா நம்மள எந்த மூலிக்கு இருக்கும்? இல்லை, செத்தவங்களா பாவிகள் மாதிரி நம்மளா நீதிமான் மாதிரியா? இறந்தவங்கள நம்மளோட நீதிமான்களா இருக்கிறாங்க. கத்தருக்கு சார் ஆண்டவர் சில நேரங்கள் எல்லாம் செய்யறாரு. பூமியில நடக்குது. அது இன்னைக்கு நடக்கல, நேற்று நடந்துச்சு, முந்தாண்டு நடச்சது, ஆபிரகாம் காலத்துல நடந்துச்சு, ஈசா காலத்துல இருந்துச்சு, பவுன் ஒழிச்சது, நாள் கழிச்சு பூமி முழுவதும் பஞ்சம் உண்டாச்சு. புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிற ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் செஞ்சர்ல அவன் கத்தருக்கு சோதரம் சொல்லப்படுது. பூமி முழுவதும் பஞ்சம், கத்தருக்கு சோதரம் உள்ளதாக அலையிலையா. பூமி முழுவதும் 100 வருஷத்துக்கு ஒரு ஆண்டு இப்படி வருதுன்னு சொல்லப்படுகிறது. கத்தருக்கு சோதரம் அலையிலையா. ஆண்டவரோட அழிவு இருக்குது, ஆனா இப்ப இல்லை, இந்த டைம் இருக்கும். ஆண்டவர் பூமியில் 1000 வருஷம் அரசாட்சி பண்ணணும். இந்த கட்டடங்கள்லாம் ஸ்டாகாக இருக்கணும், நல்லா பில்லரில் போட்டு நல்லா ஹெவி ஸ்டாக பண்ணுறாங்க. கத்திரி ஏன்னா ஏசப்பா வர போகிறார், 1000 வருஷம் இந்த பூமியில் அரசாட்சி பண்ண போகிறார். இந்த பூமியில தான், வேற எங்கேயும் கிடையாது. இந்த பூமி அழிவில் அதுக்கப்புறம் தான் கத்திரக்கு சோதனை. 1000 வருஷம் எப்போ வருது நமக்கு தெரியாது. ஏசப்பா ஒரு நாள் 1000 வருஷமா, 1000 வருஷம் ஒரு நாள். திடீர்னு ஷார்ட்கட்டில் கொண்டு வட்டா சொல்ல முடியாது, இல்லைன்னா கொஞ்சம் லாபம் கொடுத்துட்டாலும் சொல்ல முடியாது. நிறைவேற்ற கடைசி நாள் இது அப்படிங்கிறோம். கடைசி நாள் இப்போ இல்லை, இயேசு கிறிஸ்து நாள்லேருந்தே கடைசி நாள் தான். இந்த கடைசி காலத்திலே குமாரன் மூலமாய் திருமணம் வச்சுதான். இயேசு நாட்களிலே இந்த பூமி என்ன காலம் தான் இது, கடைசி காலம். ஆண்டவர் ஏசப்பா இறக்கப்பட்டு இன்னையோட விட்டு வேண்டாம் தான், என் பிள்ளைகளை நான் ஊழியக்காரன் அனுப்புறேன், தலைவத்தில் அடுத்த நாள் போ அப்படி அனுப்பி நான் இறக்கப்படுறார். யாருன்னா வருகிறவன் சொல்லுகிறவர் தன்னுடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாறாமல் எல்லா வருஷமும் ரசிக்கப்பட வேண்டும் என்று பொறுமையா இருக்கிறார். எல்லாரும் ரசிக்க விடணும், எல்லாரும் ஏசப்பா பிள்ளையாய் மாற வேண்டும் ஆண்டவர் பொறுமையா இருக்கு. எல்லாரும் நல்லா வரணும். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி 99 ஆடு வந்தா காணாது, எத்தனை ஆடு வரணும், 100வது ஆடு வரணும். அது வரைக்கும் ஏக்கல் அங்கதான் இருக்கும். அவன் என்ன மணந்திருக்கலையே, அவன் என்ன மணந்திருக்கலையே, 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 அவங்க வரலையே, அவங்க சர்ச்சை வரலையே, வரலையே, இவங்க வரலையே, அவங்க வரலையே. ஏசப்பா 99ல திருப்தி அவருக்கு 100 வந்தாதான் அவருக்கு சந்தோஷம் அப்படின்னு எல்லாரும் ஆனந்தப்படும். அதுக்காக நம்ம ஊழியத்தை நல்லா செய்யணும். நம்ம பிடிச்ச நம்ம தாழ்த்தது மாதிரி பர்சனல் ஊழியம் தான். முன்னாள் மேலே பப்ளிக் ஊழியெல்லாம் இப்படி பண்ண முடியாது, ஆனால் பர்சனல் ஊழியம் பண்ண முடியும். உங்களோட கூட தெரிஞ்சவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வகையில் என்ன பண்ண முடியும், ஊழியம் பண்ண முடியும். ஆண்டோட ஊழியத்தை இந்த பூமியில் எவ்வளோ தடை பண்ண முடியாது. கத்திர விசுவாசம் விலையிலையா. அவன் ஒரு காலத்தில் ரோட்டில் நின்று கொட்டை அடித்து ஏசு அழைக்கிறார், ஏசு வருகிறாருலாம் பேசணும். ஒரு காலத்தில் 40 வருஷத்துக்கு முன்னால. ஆனால் இப்போ அப்படி பேச முடியாது, ஆனால் வேற வகையாக பேசணும். ஆண்டவர் வேலை வழிகளை வச்சிருக்கிறார். கத்திர காலத்தை தந்த மாதிரி ஞானமாக நம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு திறப்பட முடியும், நம்மளால ரசிக்க முடியும். கத்திர விசுவாசம் விலையிலையா. அப்படி நாம் மேன்மை பாராட்டுகிறவன் கிருபையுள்ள தேவன். ஆண்டவர் அவருடைய கிரியில் எல்லாற்றுமையிலும் கிருபையா இருக்கிறார். அவர் உண்டாக்கிறது. நாங்கள் தேவதூதர்கள் பாவம் செஞ்சாங்க, அவங்களுக்காக ஆண்டவர் உயிர் கொடுக்கல. ஆனால் தேவதூதர்களே வேலைக்காரங்களாக தான் வச்சிருந்தார். மணிவடையின் ஆவிகள் அவங்கள ஒர்க்கர்ஸ். ஆனால் ஆதாம் ஏவாளே பிள்ளையா உண்டாக்குனாரு. ஆமாம், ஆங்கில பைபிள் சன் ஆஃப் காட், தேவனுடைய குமாரன். ஆதாமுக்கு சொல்லுவார் தேவனுடைய குமாரன். அவனுடைய வாழ்க்கையில பாவம் வந்த போது அவனுக்காக அவனுடைய சந்ததிக்காக ஜீவனே கொடுத்தாரு. அவன் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் கட்டுப்படும் போது அப்படியே விட்டுப்பட்டுல எப்போ வருவான் கெட்ட குமாரன் சொல்லி பார்த்துட்டே தான் இருந்தாரு. கதை பார்த்துட்டு இருந்தா நமக்காவது ஜீவனே தந்தாரு. இந்த மனுஷகுமாரன் மனுக்குலத்துக்காக, மனுஷனுக்காக, தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷனுக்காக, தேவனுடைய சுவாசத்தை ஊதி உண்டாக்கப்பட்ட மனுஷனுக்காக அவன் கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்காக தன்னுடைய ஜீவனையே அவன் கொடுத்தார். அதனால்தான் அவன் நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். நல்ல மேய்ப்பன்.
அதனால எல்லாரும் ஏசப்பா நம்பி வர்றாங்க. அந்த அற்புதம் நடக்குது. உன்னோட கவலைகள் மாறுது, வியாதிகள் மாறுகிறது. இயேசுவேன்னு கூப்பிட்டாலே போதும், தானாவே நடக்கும். நீங்க புதுசா வரீங்களா, இயேசு சின்ன போட்டோம் சொல்லி பிடிக்கும்னால அற்புதம் நடக்கும். ஏன்னா அவ்வளவு சமீபமான தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அங்கேயோ வானத்தில் இருக்கிறார்ல, உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். பழைய ஏற்பாடு ஆண்டு சொன்னார், நான் வானத்தில் இருக்கிறேன் அப்படின்னாரு. புதிய ஏற்பாடு சொன்னார், உங்களுக்குள்ளே இருக்கிறியா? உங்களுக்குள்ளவே உங்களுக்குள்ளே உலாவி. அப்ப உங்களுக்குள்ளே உலாவி யாரா நம்ம நடுவில் ஆண்டு நமக்குள்ள உலாவுறாரு. ஆமாம், நமக்குள்ள நம்முடைய சிந்தனைகளுக்குள்ள, நம்முடைய யோசனைகளுக்குள்ள, நம்முடைய எண்ணங்களுக்குள்ள, நம்முடைய சதைக்குள்ள, நம்முடைய நரம்புகளுக்குள்ள, ரத்தத்துக்குள்ள ஆண்டு என்ன பண்ணுறாரு? ஆமாம், உள்ளாவி நம்மளை குணமாக்கி, நம்மளை பலப்படுத்தி, நம்மை தைரியப்படுத்தி, ஒரு ரத்தம் நம்முடைய சரீரம் முழுவதும் உலாவி வருகிறது போல ஏசப்பா நமக்குள்ள நினைச்சாரு. ஆமாம், உலாவி வருகிறார். நான் அவள் நடுவில் உலாவி வருவேன், அவள் நடுவில் நான் வாசம் பண்ணுவேன். பழைய ஏற்பாடுல ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார், புதிய ஏற்பாடுல இல்லை, நமக்குள்ள இருக்கிறார். அதை விசுவாசித்தால் போதும். நம்முடைய இருதயங்களில் அவர் வாசமா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அல்லேலூயா. எங்கோ இருக்கிற தெய்வத்தை நம்ம ஆராதிக்கல, நமக்குள்ள இருக்கிற தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். அதனாலதான் கண்களை மூடி தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். நமக்குள்ள இருக்கிற தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். நம்மோடு இருக்கிற தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுங்கள். ஏனென்றால் அவர் நம்மோடு இருக்கிறவர். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நைட் ஆட்சி போயிட்டு வரலாம் கிடையாது, மழை பெய்து போயிட்டு வரன்னு கிடையாது. நீங்க ஐசி வார்டில் இருந்தாலும் போயிட்டு வரேன்னு சொல்ல மாட்டாரு. ஐசி வார்டில் யாருக்குமே பெர்மிஷன் கிடையாது, ஆனால் ஏசப்பாவுக்கு பெர்மிஷன் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? இல்லையா? ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஆண்டவர் நம்மை ஆதரிக்கிற தேவன், அவர் கிருபை உள்ள தேவன். எல்லா ஆண்டவரும் பயங்கரமா பேசுறாங்க. ஆண்டவர் ஐக்கியம் இருக்கிறார், விருப்பம் இருக்கிறார், கிட்ட போன அவ்வளவுதான். நீ அது ஒரு சிலருக்கு அப்படி இருந்தார், இல்லைன்னு சொல்ல. ஆனா இப்போ புதிய ஏற்பாடுல அப்படி இல்லை. அவர் கூப்பிடுறாரு எல்லாரும், வருத்தப்பட்டு பாரசு தெருவில் எல்லாரும் இடத்துல வாருங்க, நான் உங்களை இழைப்பா தருவேன். என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, எங்கள் நூற்ற சொல்லுங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களை இழைப்பாத்துறேன், உங்கள் ஆத்மாவுக்கு இழைப்பாத்துறேன், சரீரத்தில் இழைப்பாத்துருவேன், ஆத்மாவில் திருப்பேன். புதிய ஏற்பாடு ஆண்டவர் எல்லாரும் அழைக்கிறார். அழிவை போகிறதுனா அதெல்லாம் பூமியில் நடந்துட்டு தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 76,000 பேர் நம்ம இந்தியாவில் பிறக்கிறாங்க. 76,000 நம்பர் இந்தியாவில் பிறக்கிறாங்க. 26,000 பேர் மறிக்கிறாங்க. இது ரெகுலர் டெய்லி ரொட்டேஷன். 40,000 பேர் பேலன்ஸ், அதுதான் கூடிக்கிட்டே இருக்கிறாங்க. இல்லை பூமியில் சில ரொட்டேஷன் நடந்துட்டு தான் இருக்கும். மனுஷன் ஒரு முறை பிறப்போதும் மறிப்பதும் அவங்க நியமிக்கப்பட்டிருக்கிறது. சிலர் வியாதியில் பிறக்கணும், சிலர் ஆக்சிடென்ட்ல சாகணும், சிலர் சூசைட் பண்ணுறாங்க, சிலர் தற்கொலை பண்ணுறாங்க. எல்லாம் நிறைய காரணங்களுக்கு எல்லா காரணத்தையும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இல்லையா? நம்மளோட சூழ்நிலையில் இருந்தாலும் ஏசப்பா பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆதரவாக இருக்கிறார். உங்க மேல ஆண்டவர் கிருபையா இருக்கிறார். உங்க மேல எப்படி இருக்கிறாரு? கிருபையா இருக்கணும். உங்க புள்ள மேலேயே நீங்க கிருபையா இருக்கும் போது ஏசப்பா மட்டும் என்ன அவர் என்ன வேற என்ன பேய் அவரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? உயிரே தந்தவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கூட சில நேரத்தில் பிள்ளைகளை வீட்டில் உள்ள டென்ஷனை போட்டு அடிச்சிடும். சண்டை போட்ட புருஷன் போட அடி வாங்கினதே அது அதுதான் வாங்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? ஆனா ஆண்டோட கிருபை பிள்ளை மேல இருக்கிறனால பிள்ளைல உயிரோடு இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாங்க. இல்லையா? அதனால ஆண்டவர் நம்ம மேல் கிருபையா இருக்கிறார், நம்ம மேல் தயவா இருக்கிறார். அவங்கள கோபா இருக்கிற யாராச்சும் வச்சுன்னா அவரை கெட்டட் பண்ணிடும். ஆண்டவர் மேல அன்பா இருக்கிறாரு, கிருபையா இருக்கிறாரு, இரக்கமா இருக்கிறாரு, உங்களை பாவங்களை மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டேன்னு அவரே ஆண்டவர் சொல்லிட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? ஆமா, செய்த பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது. பாவம் இல்லாத கல்லாட்டுறா அப்படின்னாரு. ஒருத்த கூட எல்லாம் ஒட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா தேவன் ஜனங்கள் மேல எப்படி இருக்கிறாரு? கிருபையா இருக்கிறார், இறங்கி வந்திருக்கிறார், நேசிக்கிறார், ஏழைகளை நேசித்தார். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுப்போம். இப்படிப்பட்ட ஜனங்கள் நடுவில் தான் ஊழியம் பண்ணாரு. ஜனங்கள் அன்னைக்கு உள்ள நிலமெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. வெள்ளக்கார ஃபாரின்காரெல்லாம் நம்ம இந்தியாவுக்கு வரும்போது நமக்கு சூப்பு தேவை இருந்துச்சு, சோப்பு தேவை இருந்துச்சு, அப்புறம் தான் சால்வேஷன் தேவை இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி இல்லை. நம்மகிட்ட இல்லாத சோப்பா, நம்மகிட்ட இல்லாத சோப்பா, முழு கோழியோ என்ன பண்ணுவோம், அரை கிளாஸ் கொண்டு வந்துடுவோம். 2.5 kg கோழியோ ஒரு கிளாஸ்க்குள்ள என்ன பண்ணிடலாம் கொண்டு வந்துடும். இன்னைக்கு ஆண்டோட கிருபையினால அநேக மிஷினரிகள் விதைத்த விதை, சிந்தின ரத்தங்கள், இயேசுடைய ரத்தம் எல்லாம் நம்மை அந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் மாற்றிருக்கிறார். நல்ல வஸ்திரங்கள் இல்லாமல் ஒரு காலத்தில் இருந்தோம். இன்னைக்கு ஆண்டோட கிருபையினால இறக்கத்தினால நல்ல வஸ்திரங்களையும் நல்ல வீடுகளையும் கர்த்தருக்கு நல்ல எஜுகேஷனையும் நல்ல ஃபியூச்சரையும் ஆண்டவர் தந்து நம்மை அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிறார். இல்லையா? நம்ம ஒரு காலத்தில் நம்ம அப்படி இருந்தோம். நம்ம யூனிஃபார்மே வேற, ஆண்களுக்கு பெண்களுடைய யூனிஃபார்மே வேற இருந்துச்சு. ஏசப்பா பிள்ளைகள் வந்து மிஷினரிகளாக வந்து இயேசு பற்றி சொல்லி நமக்காக ஜெபம் பண்ணி ப்ரேயர் பண்ணி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய நிலைமையெல்லாம் என்ன பண்ணார்? கர்த்தர் மாற்றி விட்டார். ஆனால தேவன் கிருபை உள்ள தேவன். இந்த தேவன் அவர் எல்லாரும் மேல் கிருபை உள்ளவராக இருக்கிறார், இரக்கம் உள்ள தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இல்லையா? ஏசப்பா கோபம் தான் யாரும் கிட்ட வர முடியுமா? ஆண்டவர் சொல்லுங்க, நீ தைரியமா வாங்க. எப்படி வாங்க?
தைரியமாக எபிரேயரில் சொல்லப்படுகிறது, அவருடைய ரத்தத்தினால நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. ஏசப்பா ரத்த சிந்தத்தினால நம்ம தைரியமா வரலாம். முன்னால பழைய ஏற்பாடுல பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஆசாரியன் கூட வர முடியாது. பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வர முடியும். ஆனால் வரும்போது பயந்துட்டு தான் வரணும். இடுப்புலலாம் செயின் போட்டு வெளியே போட்டுருப்பாங்க. ஏன்னா திடீர்னு அவன் செத்து போயிடுவான். பாவம் சரி என்ன பண்ணிடுவான், செத்து போயிடுவான். செத்தோட உள்ள வந்து தூக்க முடியாது, தூக்குறவன் செத்து போயிடுவான். கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி ஸ்பாட் அவுட், அவ்வளோதான். இவன் செயின் வெளியே போட்டுக்கணும், வெளியே இருந்து இழுக்கணும், செத்து போடுவார். வெளியே இருந்து இழுக்கணும். அவ்வளோ பயந்து தான் வந்தாங்க. இன்னைக்கு பயப்படாமல் வாங்கினே ஆண்டு சொன்னார். நீ பயப்பட மாட்டேன், ஏன்னா அந்த திரை கிழிக்கப்பட்டுகிறது, இயேசுடைய சரீரம் கிழிக்கப்பட்டுகிறது, இயேசுடைய ரத்தமாக சிந்தப்பட்டுகிறது. ஆனால் எப்பேற்பட்ட பாவியும் தைரியமா வரலாம், எப்பேற்பட்டவனும் தைரியமாக இயேசுடத்தில் வரலாம், எப்பேற்பட்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். எப்பேற்பட்டவன் ஏற்றுக்கொள்ளுறார். எவ்வளவு பாவம் பெருசா இருக்குது, பாவம் ரத்தாம சிவப்பா இருந்தாலும் பரவாயில்லங்கிறார் ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நான் ஆட்சி படியை போல வெண்மையாக மாற்றுவேன். அவன் எவ்வளவு பெருசு, எவ்வளவு பெரிய கொலகாரன், எவ்வளவு பெரிய மனுஷனையும் ஆண்டவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ளவுள்ள மனப்பக்குவம் உள்ளவர். அதனால இயேசுவில் வரக்கு யாரும் ஐயோ வரலாமா, தைரியமா வாயாங்க. கர்த்தருக்கு குளிச்சாலும் வரலாம், குளிக்கலனாலும் வரலாம். சரீர சுத்தத்தை ஆண்டவர் பாதத்தில் உள்ள இருதயம் தான். அழுக்கா இருந்தாலும் வராலப்பா, இருதயத்தை சுத்தம் பண்ண அவரால் தான் முடியும். நம்ம ஸ்பெஷல் டாக்டர் டேவிட் ஷெட்டி, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், நம்ம பெங்களூர்ல, அவர்கிட்ட பற்றி இருந்தெல்லாம் கொஞ்சம் அழுக்கா இருக்குது, கிளீன் பண்ணி கொடுக்க முடியுமா? அவர் கொழுப்பை மட்டும் தான் கிளீன் பண்ண முடியும். சிந்தனைகளை கிளீன் பண்ண நம்ம முடியாது. அதை கிளீன் பண்ண இயேசுவால தான் முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமா, இயேசு இடத்துல தான் உருவாக்கின இடத்துல வரும்போது தான் உருவாக்கினவர் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணுகிறாரு, சுத்தமாக்குறார். ஆனால் தான் பேதுரு தரிசனம் பார்க்கிறார், பரலோகத்தோடு அப்படியே ஒரு கூட வருது. அதுக்குள்ள பூமியில் உள்ள எல்லா அருவருப்பான மிருகங்களும் இருக்குது. அப்படின்னா யூதர்கள் அருவருக்கக்கூடிய எல்லா மிருகமும், பழைய ஏற்பாட்டில் அருவருக்கக்கூடிய எல்லா மிருகமும் பரலோகத்திலிருந்து இறங்கி வருது. பேதுருவை அடித்து புசி சொல்ற, ஐயோ ஆண்டவர, சின்ன வயசுல இருந்து நல்லா நியாயப்பிரமாணத்தில் கரெக்டாக இருக்கிறேன் பாருங்க. சாதாரண ஏழையாகி மீன் பிடிக்கிற பேதுவா இருந்தாலும் அன்றைக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணத்தில் பாருங்க கரெக்டாக இருந்திருக்கிறாங்க. நம்ம அற்பமானவங்களா நினைப்போம். கர்த்தருக்கு சார் பிரமாணத்தில் அதில் இல்லை, தேவன் சுத்தமாக்கின நீ தீட்டாக என்னாது, தேவன் சுத்தமாக்கின தீட்டாக என்னாது, தேவன் சுத்தமாக்கின தீட்டாக 2 வாட்டி சொல்லிட்டு திருப்பி அதை கூட மேலே போயிடுச்சு. யோசிக்கிறேன், எல்லாம் வர ஐயோ ஆண்டவர் சுத்தமாக்கி இருக்கிறான், ஐயசப்பா சுத்தமாக்குறாரு, நீ ஒன்றும் சுத்தமாக்க வேண்டாம், நீ போய் பிரசவம் பண்ண போதும், நீ போய் பிரசவம் பண்ணு, உடனே நான் கனம் பண்ணுவேன், உடனே நான் கனம் பண்ணுவேன். பேதுரு பிரசவம் பண்ணார், 3000 பேர் வச்சுக்கப்பட்டாங்க. ரட்சித்தது கர்த்தர், இவர் பிரசவம் பண்ணார். ஹல்லேலூயா. நாம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தேவன் சுத்தமாக்குறார். அதனால யாரும் ஒதுங்கி நிற்காரு, கல்யாணம் நிற்காரு. தேசப்பாட வேலை அவர் எல்லாரும் சேர்க்கிறார், எப்பேற்பட்டவனே சேர்க்கிறார். மீன் சாப்பிட்றவனே நேசிக்கிறார், நாய் சாப்பிட்றவனே சேர்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாம்பு சாப்பிட்றவனே நேசிக்கிறார், கரப்பாம்பூச்சி சாப்பிட்றவனையும் அவன் நேசிக்கிறார், எல்லாரையும் நேசிக்கிறார். ஏன்னா அவங்களுக்கு கல்ச்சர் அப்படி இருக்குது, அதனால எல்லாரையும் நேசிக்கிறார். பழைய ஏற்பாடுல தான் ரூல்ஸ், புதிய ஏற்பாடு ரூல்ஸ்லாம் இல்லை. எதை வேணாலும் சாப்பிடு, ஆனால் சாப்பிட்டுட்டு வாயை வச்சு கண்ட்ரோல் பண்ணி, வாய் மட்டும் அவன் சாப்பிட்டு வாய் பத்தெல்லாம் பேசாத. கர்த்தர் அது பாவம், அது பாவம். சாப்பிட்றது பாவம் அல்ல, நீ பேசுறதா பாவமாய் மாறுகிறது. வாய் இருக்கு, நீ வருஷத்துலாம் பேசக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படின்னா தேவன் கிருபை உள்ள தேவன், 2வது சொல்லப்படுகிற தேவன் நியாயம் செய்கிற தேவன், 3வது சொல்லப்படுகிறவர் நீதி செய்கிறவர். என்ன செய்கிறாரா? உங்களுக்கு நீதி செய்வார் ஆண்டவர். ஏழையா இருந்தாலும் உதவியா இருந்தாலும் தேவன் நீதி செய்கிற தேவன். பைபிளை நான் வாசிக்கிறோம். சோதனை 6 மணி ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் யாரோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாருன்னா, ஒரு ஏழை ஒரு உதவி, அவனுக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை. ஆனால் அந்த ஊரில் ஒரு நியாயம் நிரூபிக்கிறான், இடத்துல தான் போகிறான், அப்படியா நியாயம் செய்யணும். அந்த மனுஷன் செஞ்சால் சரியாகனா, அந்த மனுஷனோ தேவனுக்கும் பயப்படாதவன், மனுஷனுக்கும் மதியாதவன், மனுஷனை மதிக்க மாட்டான். இப்போ நம்மளாம் போனாலும் ஒரு வீட்டில் போனோன்னா பாஸ்டர் உட்காருது, டீ கொண்டு வரணுமா, காஃபி கொண்டு வரணுமா, ஆஃப் சுகரா, இப்போ கேட்க ஆரம்பிச்சோம். முன்னாள் அப்படி கேட்கணும், ஆஃப் சுகரா ஃபுல் சுகரா, இல்லை ஏன்னா சூழ்நிலைகள் அப்படி மாறிட்டு இருக்குது. நீங்களும் வந்தாச்சுன்னா எங்களால் முடிஞ்சது என்ன பண்ணுவோம், நான் ஃபஸ்ட்டு உட்காரு பேசிட்டோம், அது ரெஸ்பெக்ட். ஆனால் அந்த மனுஷன் அப்படி இல்லை, அந்த மாதிரி காலையில் சாயங்காலம் வரைக்கும் இருக்கிறது நின்றுட்டு தான் இருக்குது. யாராவது மதிக்கல, வா உட்கார ஒரு டீ கொடுப்பா, வயசாச்சு ஒரு டீ எல்லாம் கொடுக்கலாமே அப்படிலாம் கிடையாது. தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் பாருங்க, ஒரு சொம்பு தண்ணி கொண்டு கொடுத்துருவாங்க. இங்கே ஒரு சொம்பு தண்ணி கொடுத்தீங்கன்னா அது அங்கே தான் இருக்கும். நம்மளுக்கு ஒரு 1/2 கிளாஸ் டீ கிடைச்சா போதும், ஏன்னா பெங்களூர் கிளைமேட்டுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளதாக பாருங்க. மதிக்காதவன், மனுஷனை மதிக்காதவன், மனுஷெல்லாம் மதிக்கணும்.
அற்பமானவங்களை கூட மதிக்கு, ஏழையாளர்களும் மதிக்கு, கனம் பண்ணு. ஒருத்தர் என்ன பண்ணுது? கனம் பண்ணுங்க. யார் அற்பமாக நினைக்காது. அந்த ஜாதி இந்த ஜாதி தாழ்ந்தவங்க உயர்ந்தவங்க அப்படிலாம் கிடையாது. எல்லாம் ஏசப்பா பிள்ளைகள் தான். ஏசப்பா எல்லாருக்கும் ஜீவன் சிந்தி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையில வித்தியாசமான எண்ணங்கள் இருந்தாலும் பொதுவான வாழ்க்கையில நம்ம எந்த ஒரு வித்தியாசத்தையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பார்க்க கூடாது. நம்ம எல்லாரும் ஏசப்பா பிள்ளைகளா இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் நியாயம் செய்கிறவர், ரெண்டாவது நீதி செய்கிற தேவன். அதே தான் சொல்லக்கூடிய தமிழ் நோக்கி இரவும் பகலும் கூப்பிடக்கூடிய விஷயத்துல நீடிய பொறுமையா இருந்து அவனுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. கொஞ்சம் லேட் பண்ணுவார். லேட் பண்ணுறது சில காரணம் இருக்கும், ஆனால் நியாயம் செய்வார். கண்டிப்பா என்ன பண்ணுவாரு? நியாயம் செய்வார். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் நடக்கும். இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண யாரும் நினைக்காதீங்க. நம்ம ஆண்டவர் சப்போர்ட் பண்ணுவாரு. ஏதாவது ஒரு வழி திறக்கும், ஏதாவது ஒரு வாசல் திறக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. மனுஷர்கள் நினைப்பாங்க இவனுக்கா யாருமே இல்லை, தூக்கி போட்டு மீச்சலாம் நினைப்பாங்க. இல்லை, மிதிக்க விட்டுருவாரு. அப்புறம் அவங்க மிதிக்கிற காலையெல்லாம் போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆனா நமக்கா நீதி செய்கிற ஒரு தேவன் உண்டு. ஆமா, நமக்கா ஏசப்பா நம்பி வர்ற பிள்ளைகளுக்கா நீதி செய்கிற தேவன், நியாயம் செய்கிற தேவன், கிருபை உள்ள ஆமா தேவன், இறக்கம் பாராட்டுகிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டு. ஹல்லேலூயா. அவன் எல்லாரும் சொல்லுங்க, எனக்கா நீதி செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஏசப்பா எனக்கா நீதி செய்வார், அவர் நியாயம் செய்வாரு. ஆமா, அவர் கிருபை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆனால் அவருடைய நாமத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? மேன்மை பாராட்டுவேன். ஆமா, ஏசப்பட நாமத்துக்கு ஆமா சில டைம்ல நினைப்போம், ஆண்டவர் கைவிட்டாரா, என்னாண்டவர் இவ்வளவு கேவலமா போச்சு. கைப்படாது, எல்லாம் ஆசிரமா மாறிடும். இப்படி பெர்மனண்டா இருக்காது. எல்லாமே நம்முடைய ஆசிரமாய் மாறிவிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் புத்தகம் 18:23, 2 நாளாகமம் 32:8-20. இந்த 2 இடத்துல பாத்தீங்கன்னா எசேக்கியாவுடைய வாழ்க்கையில நடந்தாலும் ஒரு காரியம் சொல்லப்படுது. எசேக்கியாவுடைய வாழ்க்கையில 2 Chronicles 32 chapter, 2 King 18 chapter 18-19. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எசேக்கியாவுடைய வாழ்க்கையில ஒரு நடந்தாலும் ஒரு சம்பவம். சனகரிப்பு இருக்கிற ராஜா 185,000 பேரோட வந்து ஏற்றுக்கிறான். எசேக்கியா வந்து அன்னைக்கு ரொம்ப ஏழ்மையானவன். அவனுக்கு யுத்தம் பண்றதுலாம் பலம்லாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவன் கேள்விப்படுறான் வரவாட்டி, அவன் 200 குதிரை தரேன், நீ அதில் ஏறி வரக்கு ஆளுங்க போதும் அப்படின்னா 200 பேர் கூட ஓட்ட இல்லை, ஓட்ட குதிரையே இல்லை, நான் 200 குதிரை தர்றேன். எவ்வளோ கேவலமாக நினைக்கிறேன் எசேக்கியா. ஓரளவுக்கு ஏழ்மையாக இருக்கலாம், ஆனால் ஆண்டோட பிள்ளை, அவன் தெய்வ பக்தியுள்ளவன். அவன் கர்த்தருக்கு பிரியமானதை செய்தான் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆமா, அவன் வந்து ஜனங்களுக்கு கேலி பண்ணி கிண்டல் பண்ணி பரியாசம் பண்ணி விரோதமான லெட்டர்லாம் கொடுத்து கர்த்தருக்கு அந்த லெட்டர்லாம் விரிச்சு வச்சு ஆண்டோட சமூகத்தில் உட்கார்ந்து அவனும் ஒரு ஊழியக்காரர் ஒரு பாஸ்டர் இருக்கிறார், ஏசையா அவரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமா, அவனும் பாஸ்டர் ஏசையாவை கூப்பிட்டு வச்சு பரலோகத்தை நோக்கி அழுறாங்க. என்ன பண்ணாங்களா? அழுது பரலோகத்தை நோக்கி அழுகுறாங்க. இந்த மாதிரி சொல்லியா, என்ன இவ்வளவு கேவலமா பேசுறான் ஐயா, இவ்வளவு மட்டமா பேசுறேன். 200 குதிரை தாரேன் அப்படிங்கிறானே, 200 குதிரை தாரேன் அப்படிங்கிறான். அவன் 185,000 பேர் வந்துருக்கிறான். பயங்கரமாக அப்படியே வெட்டுக்கிளியில போல அது படுத்திருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமா, அழுத ஆண்டவருக்கு அபயம் விட்டார். 2 பேர் தான், அப்புறம் இல்லை, எத்தனை பேர் தான்? ஆமா, ஏசைக்கியாவும் ஏசையாங்கிற ஒரு பாஸ்டர் தான் தீர்க்கதரிசி. ஆண்டவருக்கு அழுது அபயம் விட்டார்களா? ஆண்டவர் போனாரு, ஒரு தூதரை கூட தூதர் போய் பார்த்தான். ஒரு தூதரை அனுப்பினாலே போதும் அந்த பிரச்சனை மாத்திரக்கு. 185,000 பேர் படத்தை ஒருத்தர் எழுப்பின காலையில் சூப்பர் ஃபாஸ்ட் ஆட்டாட்டாங்க. என்ன ஆட்டாட்டுக்கு சூப்பர் ஃபாஸ்ட் 185,000 பேர் காலையில் குட் மார்னிங் அப்படிங்கிறார் சனகரிப்பு ராஜா. திருப்பி சொல்ல ஆள் இல்லை, எல்லாம் எழுப்பாக்குறான். ஒருத்தர் கூட எழுப்பல, ஒத்தையில இருந்தான். கடைசியில் பார்த்தீங்கன்னா சத்த முகமாய் திரும்பி போனான். கர்த்தர் பிள்ளைகளுக்கு விரோதமாக யாரா இருந்தாலும் சரி கடைசியில் சத்த முகமாக தான் திரும்பி போவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளதா. ஹல்லேலூயா. அவன் திரும்பி போன இடத்துல அங்கே போய் வந்து அவனை வெட்டி கொடுத்தான். ஆமா, ஆண்டோட பிள்ளைகளுக்கு விரோதமாக நிந்தித்தவர்கள், தூசித்தவர்கள், அவமதித்தவர்கள் சபை கத்தோடையது. சபைக்கு விரோதமாக கர்த்தர் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்பாதீங்க. கர்த்தருக்கு அவன் நல்லவனா கட்டணும், வேலையை நீ பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, சத்த முகமாய் திரும்பி போனா. ஏன்னா ஆண்டவர் உதவிச்சு வச்சுக்கலாம். 200 குதிரை தரங்கிறான் அப்படின்னா அவன் எவ்வளவு குதிரை இருக்கும்? 185,000 குதிரையில வந்திருப்பாங்க. அவளையோ ஆளுக்கு ஒரு குதிரை டக்கு டக்கு டக்கு. யார்ட்ட 185,000 குதிரை இருக்கு, உனக்கு ஒரு 200 தர்றேன்,
முடிஞ்சவா சண்டைக்கு வந்தான். சண்டைக்கு வா. என்ன ஜெபம் பண்ணிட்டு சோத்திரம் அல்லேலியாடிட்டே இருக்கிற அவனுக்கு தெரியல. சோத்திரம் அல்லேலியாக்குள்ள இருக்கிற பவர் அவனுக்கு தெரியல. உனக்கு வெளியே தெரிற பவர் எங்கள்கிட்ட வெளியே தெரியாத பவர் இருக்குது. கர்த்தருக்கு சோத்திரம் அல்லேலியா. படத்தை ஓர்த்த 1,85,000 பேரை தூதன் போய் சங்கரித்தான். யாருக்கும் ரத்தம் வரல, யாருக்கும். ஆமா, ஏசப்பெல்லாம் சைலண்ட் கில்லாடி. என்ன கில்லாடி? ஆமா, நீ வந்து வாய் கில்லாடி. ஏசப்பா சைலண்டா வேலையை முடிச்சிருவாரு. அதான் நீங்க சும்மா இல்லையா, நான் பார்த்துக்கிறேன். கர்த்தருக்கு சோதரம் உண்டதாக. அல்லேலூயா. ஆமா, குதிரை இருக்கு, ரதம் இருக்கு, மேன்மை பாராட்டினான். 1,85,000 ஆண்டவர்கள் மேன்மை பாராட்டினான். மேன்மை பாராட்டாத, மேன்மை பாராட்டாத. ஏசப்பா மேன்மை பாராட்டு. இவன் அதெல்லாம் மேன்மை பாராட்டல, கர்த்தரை மேன்மை பாராட்டினான். ஆண்டவரே வானத்தை நோக்கி அலறான் பாருங்க. அழுது அபயப்பட்டான். ஆண்டவரோட வாழ்க்கையில் அற்புதங்களை அவன் செய்தார். வசல்லாம் எடுத்து டைம் எடுத்தனால தான் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்கள் தேடி விசாரிச்சு அப்படியே வாசித்து பாருங்க. கர்த்தருக்கு சோதனை ஒன்றுதான். ஆண்டு செய்த அற்புதங்கள் உங்களோட வாழ்க்கையில் அற்புதம். உங்களை உதவிச்சு யாருமே இல்லையா? வானத்தை நோக்கி அபயப்படுது. ஏசப்பா நோக்கி அபயப்படுது. வானத்தை தான் பார்க்கணும் இல்லை, அன்னைக்கு வானத்தை பார்த்தாங்க. நீங்க நமக்குள்ளே இருக்கிற இயேசு. ஆமா, நீங்க அலறினாலே போதும். உன கண்ணீர் வடிச்சாலும் இயேசுவே நீ கதறினாலே போதும், அற்புதம் நடக்கும். உங்களுக்கு விரோதமான லட்சக்கணக்கான ஜனங்கள் சங்கரிக்க நம்முடைய தேவன் போதுமானவராக இருக்கிறார். உங்களுக்கு அவர் தூதரை அனுப்புவார், ஒரு ஆளை அனுப்புவார், ஒரு அற்புதம் நடக்கும். உங்களுக்கு யாருமே இல்லை நினைக்காதீங்க. உங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆளை ஆண்டவர் அனுப்பி அற்புதங்களை அவர் செய்வார். உங்களுக்காக மனுஷரை எழுப்புவார், உங்களுக்காக ஆதரவு உள்ளவங்களை எழுப்புவார், உங்களுக்கு உதவி செய்யறவங்களை ஆண்டவர் எழுப்புவார். ஏசப்பா நம்பி வந்த ஒரு நாள் வெட்கப்பட்டு போவது அவன் இல்லவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. அல்லேலூயா. அவன் வெட்கப்பட்டு போவதுல தோன்றும், ஆண்டவர் அப்படி விட மாட்டார், திருப்பி தூக்கிடுவாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவனோட நாமத்திற்கு மேன்மை பாராட்டுங்க. நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கப்படுவார். அல்லேலூயா. எழுப்பினா மட்டும் கடை நிமிர்ந்து நிற்கப்படுவார். எனக்கு ஆண்ட ஜெயந்தான், கர்த்தருக்கு ஜெயந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குதிரை இத்தனை நாளுக்காக ஆயத்தப்படப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 21:31 சொல்லப்படுகிறது. ப்ரோவ்ஸ் 21:31 சொல்லப்படுகிறது. குதிரை இத்தனை நாளுக்காக ஆயத்தப்படப்படும், ஆனா ஜெயம் கர்த்தரால இருக்குது. ஜெயம் யாரால இருக்குது? ஆமா, கர்த்தரால. ஆண்டவர்களுக்கு ஜெயம் தருகிற தேவனா இருக்கிறார். கர்த்தருக்கு சில ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டலாம், சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டலாம், சில 1,85,000 பேருக்கு மேன்மை பாராட்டலாம், மற்றவங்களை கேவலமா பேசலாம், 200 குதிரை தாண்டி கேவலமா பேசலாம். ஆனா ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு ஜெயம் தருகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அதனால பயப்படாதீங்க, ஜெயமோ கர்த்தரால் வரும். நாம் எழுந்து நிமிர்ந்து இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எல்லாம் முடிஞ்சவங்க கைத்தடி ஆண்டு நடிச்சிருப்பாங்களா? எல்லாம் கைத்தடி உதவி கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தரை நாமத்தை மேன்மை பாராட்டுகிறோம். பூமியில கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற தேவன் உண்டாக்குவதற்கு மேன்மை பாராட்டுகிறோம். சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை நாமத்துக்கு மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் சொல்லப்படுகிறது. ஏசப்பாவுடைய நாமத்தை கூப்பிடுகிறாங்க, எழுந்திருப்பாங்க, நிமிர்ந்திருப்பாங்க. காரணம் அவர்களுக்கு உதவி செய்கிற தேவனார். அவர் கிருபை உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் நல்லவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. இயேசுவே மகனே நன்றியா, நன்றி ஆண்டவரே.